இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறது கௌவான். இந்த படத்தை எஸ்வி சந்திரசேகர் சார் நாளைய முதல்வராக ஆக போகிறேன்னு சொல்லி கனவு கண்டுகிட்டு இருக்கிறாரு விஜய். அவரை உருவாக்குனவர் அவருடைய அப்பா, அவர் நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் உண்மையான ரியல் ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா நாய்க்குட்டி. அந்த நாய் பண்ணுற ஒரு சேட்டைகள், இவரும் அது கூட ட்ராவல் ஆகுறாரு. அதுக்காண்டி பார்க்கலாம். ரொம்பையும் போருன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு என்ன சொல்கிறது, இந்த நாய்க்குட்டி டாக்கு இந்த படங்கள் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஹிட்டான படங்கள் நிறைய இருக்கலாம். அந்த வரிசையில் இது சேரும் கண்டிப்பாக. ஏன்னா ரியல் ஹீரோ டாக் நாய்க்குட்டி தான். அது ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வர அது பண்ணுற சேட்டைகள், அதாவது நாய்க்குட்டியை பிடித்தவங்க இன்றைக்கி அது நாய் நன்றி உள்ளதுங்கிறாங்க. அதை பிடிக்காது இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். பிடித்தவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் என்ன சொல்கிறது, மன நிறைவை கொடுக்கும். அதை ஒரு பெருசாக நம்ம எதிர்பார்த்துட்டு ஒரு படத்தில் நம்ம போய் உட்காரோம், என்னடா அப்படின்னு வெளியில் வரோம். அப்படி இந்த படத்தை எல்லாம் போக மாட்டாங்க. சரி பார்ப்போம். எஸ்வி சந்திரசேகர் இருக்கிறாரு, விஜயோடைய அப்பா. விஜய் ரசிகர்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு 40%. சரி பார்ப்போம் அப்பா என்ன தான் பண்ணி வச்சுருக்கிறாரு அப்படின்ட்டு போவாங்க, எதிர்பார்த்து போக மாட்டாங்க. அப்போ உள்ளே போய் உட்காரும் போது ஒரு வித்தியாசமான ஒரு திரைக்கதை, நாய்க்குட்டி பண்ணுற சேட்டைகள், இது எப்படி திரைக்கதையை வச்சுருக்கிறாங்க, இதுக்குள்ளேயே இன்வால்வ் ஆகி போயிடுவாங்க. அதனால் கௌவான் படம் நல்ல படம் தான் அப்படிங்கிறத ஃபயர் டிவி மூலயமா நான் சொல்கிறேன். பாருங்கள். ரொம்ப போர் அடிச்சுட்டு வச்சுட்டு இருந்தால் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ், எந்த டென்ஷனும் இல்லாமல் அப்படி ஃப்ரீயாக உட்காந்து அப்படி பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி பெரியவர்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஏன்னா அதுதான் ரியல் ஹீரோ நாய்க்குட்டி தான். மற்றபடி போருன்னு சொன்னால் பெருசாக இல்லைங்க. அது அடுத்த சீன் என்ன இப்படி தான் போயிட்டுருக்குது. நல்லா உள்ள படங்கள் நம்ம ஃபயர் டிவி மூலயமா அதில் ஒர்க் பண்ண தொழிலாளர்கள், டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாரையும் நம்ம வாழ்த்துவோம். அந்த வாழ்த்தை கௌவான் படத்து குழுவினருக்கும் போய் சேரட்டும், வாழ்த்துகிறோம். நல்ல உழைப்பு, அவங்கவுங்க உழைப்பை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. எனிவே இந்த மாதிரி படங்கள்லாம் பேசப்படணும், வெற்றி பெறணும். சின்ன பட்ஜெட், மினிமம் பட்ஜெட்டும்பாங்க. அப்போ இந்த பட்ஜெட்டில் ஒரு தரமான ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க இந்த டீம் ஒர்க்கு. எனிவே கௌவான் படம் தேட்டரில் போய் பாருங்கள். உங்களை நண்பன் ராமையா சரோஜாராஜ், ஃபயர் டிவி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல படம் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.